என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அனாட்டமி உள்ளமைப்பியல் என்ற ஒரு பாடத்தில் டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், திசு மற்றும் திசு தொகுப்பிலே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆக்கு திசுக்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம், இது தொடர்பாக போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களை பற்றி விளக்கலாம் என்றிருக்கிறேன். anatomy உள்ளமைப்பியல் என்றால் என்ன? The study of internal structure of plant pots after taking cross section and under microscopic examination. தாவரத்தின் உறுப்புகளை குறுக்காகவோ அல்லது நெடுக்காகவோ வெட்டி நுண்ணோக்கியின் கீழ் வைத்து பயிலுகின்ற ஒரு அறிவியல் பிரிவிற்குத்தான் உள்ளமைப்பியல் என்று பெயர். அதில் டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், டிஷ்யூஸ் உங்களுக்கு தெரியும், அந்த டிஷ்யூ சிஸ்டத்தில் திசு தொகுப்பில் மெரிஸ்டம் ஆக்கு திசுக்களை பற்றிய ஒரு தெளிவான அறிமுகத்தை தரலாம் என்று இருக்கிறேன். அப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஆக்கு திசுக்களை நாம் பார்ப்பதற்கு முன்னால் டிஷ்யூஸ்னா என்ன, திசுக்கள் என்றால் என்ன, அது எதுலேருந்து ஃபார்ம் ஆகும், அதோட கிளாசிஃபிகேஷன் என்ன, அது பேட்டு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூக்கு வரலாம். அப்போ டிஷ்யூஸ்னா என்ன? குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் ஆஃப் காமன் ஆரிஜின் and performing the same function is said to be a tissue. ஒத்த அமைப்பை கொண்ட ஒரே மூலத்திலிருந்து தோன்றுகின்ற செல்கள் ஒரே விதமான பணியினை செய்தால் அதனை டிஷ்யூ என்று அழைப்பார்கள். ஒரே மூலம் அப்படின்னா they are all originated from a single cell called zygote. higher plants, உயர் தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த ஜைகோட்லேருந்து தான் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ், ஒரே வகையான செல்கள், ஆஃப் காமன் ஆரிஜின், அவர்கள் எல்லோரும் ஜைகோட் என்ற ஒன்றிலிருந்து தோன்றுவார்கள். அண்ட் பர்ஃபார்மிங் த சேம் ஃபங்க்ஷன், ஒத்த பணியினை செய்வார்கள். அது மாதிரி இன்னொரு டெஃபினிஷனும் இருக்குது. குரூப் ஆஃப் சிமிலர் இப்போ சொன்னேன், அதே மாதிரி குரூப் ஆஃப் டிஸ்சிமிலர் செல், சிமிலருங்கிற மாதிரி டிஸ்சிமிலர் cells of common origin and performing the same function is also said to be a tissue. Group of dissimilar cells, வேறு அமைப்பினை கொண்ட செல்கள், ஆஃப் காமன் ஆரிஜின், ஜைகோட்டிலிருந்து தோன்றும், ஒரே பணியினை செய்யும், சேம் ஃபங்க்ஷன், அதையும் நம்ம என்ன சொல்லலாம், டிஷ்யூன்னு சொல்லலாம். அப்போ சிமிலர் செல்ஸும் ஒரே ஃபங்க்ஷனை பண்ணலாம், டிசிமிலர் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை பண்ணலாம். ஜைலத்தில் எடுத்துனேலாம் 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் சேர்ந்து வாட்டரையும் மினரலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ளோயத்தில் எடுத்துட்டேன்னா அதில் 4 வகையான செல் இருக்கும், அது ஃபுட்டை கண்டக்ட் பண்ணும், அவங்களையும் டிஷ்யூன்ஸ் தான் சொல்லுவாங்க. இதில் நம்ம குரூப் ஆஃப் சிமிலர் செல் சொன்னேன், காமன் ஆரிஜின் சொன்னேன், அண்ட் ஒரே மாதிரி ஃபங்க்ஷனை பண்ணும், அதை தான் டிஷ்யூஸ்னு சொன்னோம். இந்த டிஷ்யூஸை டிவைட் ஆகக்கூடிய எபிலிட்டி அல்லது டிவைட் ஆகக்கூடிய எபிலிட்டி பேட்தான், அதை வச்சுட்டு டிஷ்யூஸை ரெண்டாக பிரிச்சிருக்கான். One is the meristematic tissue, ஆக்கு திசுக்கள் என்று அழைப்பார்கள். Another is the permanent tissue, நிலைத்த திசுக்கள் என்று அழைப்பார்கள். அப்போ டிஷ்யூவோட கிளாசிஃபிகேஷன், அது டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாதா, பிரிகை அடையும் திறனை பெற்றிருக்கிறதா, பிரிகை அடையும் திறன் இல்லாமல் இருக்கிறதா, அதை வச்சு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஆக்கு திசு மற்றும் நிலைத்த திசு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, ஆக்கு திசுக்களை பற்றி காணப்போகிறோம். Meristose means divisible. The cells are always in a state of cell division or continuous state of division. எப்பொழுதும் ஓயாமல் செல் பிரிதலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு திசுவினை தாம் நாம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, ஆக்கு திசு என்று அழைக்கிறோம். அப்போ இது என்னன்னா எப்போ பாரு டிவைட் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்போ ஆக்குதல், புதிதாக செல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்கே இருக்கும்? ரெஸ்ட்ரிக்டட் டு ஸ்பெஷலைஸ்டு ரீஜன்ஸ் ஆஃப் ஆக்டிவ் செல் டிவிஷன் கால்டு மெரிஸ்டம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இது ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும், அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இது மாதிரி பிரிந்து கொண்டே இருப்பார்கள், அதுதான் மெரிஸ்டம்னு சொல்கிறா. ஸ்டேட் ஆஃப் டிவிஷன், ஸ்டேட் ஆஃப் செல் டிவிஷன் எப்பையும் பிரிகை அடையும், கண்டினியூவஸாக பிரிஞ்சு கொண்டே இருக்கும். இந்த மெரிஸ்டத்தை எப்போ பாரி பிரிந்து கொள்ளும் திறனை பெற்றிருக்கும், பிரிந்து கொண்டே இருக்கும் திறனை பெற்றிருக்கும். இந்த மெரிஸ்டத்தை ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனியாக்கு திசு, இன்டர்கேலரி மெரிஸ்டம், இடையாக்கு திசு, அண்ட் லேட்டரல் மெரிஸ்டம், பக்க ஆக்கு திசு என்று 3ஆக பிரித்திருக்கின்றனர். அப்போ மெரிஸ்டம்னா எப்போ பாரு டிவைட் ஆகும்.
அதுலேருந்து புதுசாக ஃபார்ம் ஆன செல்லுக்கும் டிவைடிங் எபிலிட்டி இருக்கும். தே ஆர் செல்ஃப் பெர்பெச்சுவேட்டிங். அதை நம் தூண்ட வேண்டிய அவசியமில்லை, தானாகவே பிரிந்து கொண்டிருக்கும். அதை 3ஆக பிரிச்சிருக்கா என்ன? ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்காலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்டரல் மெரிஸ்டம். இது உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏபிக்கல் மெரிஸ்டத்தை பார்ப்போம். ஒரு செடி எடுத்துட்டோன்னா அது மேலே இருக்கிறத ஷூட் டிப்னு சொல்லுவாள், தண்டின் முனைப்பகுதி. கீழே இருக்கிறத ரூட் டிப்னு சொல்லுவாள், அதாவது ரூட் டிப், வேரின் முனைப்பகுதி என்று அழைப்பார்கள். இதில் தான் இருக்கும் பாருங்க, லொகேஷன் டிப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ். வேர் மற்றும் தண்டின் முனைப்பகுதியில் காணப்படும். ப்ரொடியூஸ் பிரைமரி டிஷ்யூஸ். இதிலிருந்து தோன்றுகின்ற திசுக்கள் அனைத்திற்கும் முதலாம் நிலை திசுக்கள் என்று பெயர். அதில் சொன்னேன் ரேம், ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம், வேர் நுனியாக்கு திசுன்னு ஒன்று இருக்குது. சாம், ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம், தண்டு நுனியாக்கு திசுன்னு ஒன்று இருக்குது. இது வேரோட முனைப்பகுதியில் இருக்கும், இது தண்டோட முனைப்பகுதியில் இருக்கும். இங்கே பாருங்க, this is root apical meristem, this is shoot apical meristem. What is the role? This meristem is responsible for elongation of root and stem in its longitudinal axis. வேர் மற்றும் தண்டின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாகத்தான் இந்த நுனி ஆக்கு திசு இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஏபிக்கல் மெரிஸ்டத்தில் வேற ஒரு ஸ்பெஷலாக இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு செடியை எடுத்துட்டோம்னா அதில் 2 பட் இருக்கும். ஷூட் டிப்பில் இருக்கிறதுக்கு ஏபிக்கல் பட், நுனி மொட்டுன்னு பேர். சைடில் லீஃபோட ஆக்சலில் இருக்கிறவங்களுக்கு பேர் ஆக்சலரி பட்னு பேர், கோணமொட்டுன்னு பேர். பட்னா உங்களுக்கு தெரியும், ருடிமெண்டரி ஷூட். அண்டர் டெவலப்டு ஷூட் இஸ் செட் டு பி அ பட். வளர்ச்சி குன்றிய தண்டினை நாம் மொட்டு என்று அழைக்கிறோம். இது ஷூட் ஏபிக்கல், ஷூட் டிப்பில் இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? ஏபிக்கல் பட், நுனி மொட்டு. இதுக்கு பேர் ஆக்சலரி பட், கோணமொட்டுன்னு பேர். இங்கே ஆக்சலரி பட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. These cells left behind from the shoot apical meristem during the formation of leaves and elongation of stem. தண்டானது வளர்ச்சி அடைகின்ற சமயத்திலேயும் இலையானது உருவாகின்ற சமயத்திலேயும் இந்த ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டத்தில் கொஞ்சம் பேர் இந்த ஆக்சலரி பட்டாக, கோணமொட்டாக மாறியிருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இது எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னேன்? ஆக்சல் ஆஃப் த லீஃப், இலை கோணத்திலே காணப்படும். இது என்ன பண்ணும்? பிரான்ச்சை ஃபார்ம் பண்ணலாம், ஆர் ஃப்ளவரை ஃபார்ம் பண்ணலாம். ஆக்சலரி பட்லேருந்து இங்கேருந்து ஃப்ளவர் வந்தால் அதை ஆக்சலரி ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஷூட் டிப்பில் வந்தால் டெர்மினல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். இது மாதிரி இதில் பிரான்ச்சஸும் வரலாம், கிளைகளும் உருவாவதற்கு காரணமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த இன்டர்காலரி மெரிஸ்டம். இடை ஆக்கு திசு என்று தமிழிலே அழைப்பார்கள். இடை ஆக்கு திசுக்கு தான் பேர் இன்டர்காலரி மெரிஸ்டம்னு பேர். இது எந்த இடத்துல இருக்கும்? அக்கர்ஸ் பிட்வீன் மெச்சூர் டிஷ்யூஸ். முதிர்ச்சி அடைந்த திசுக்களுக்கு இடையே இந்த இடையாக்கு திசுவானது காணப்படும். நோட் கணுப்பகுதியில் இருக்கலாம், இன்டர்நோட் கணுவிடை பகுதியில் இருக்கலாம், அண்ட் லீஃப் பேசஸ் ஆஃப் மோனோகாட், ஒருவித்தலை தாவரங்களில் இலையடி பகுதியிலும் காணப்படலாம். நெக்ஸ்ட், இன் கிராசஸ், புற்களிலே. இட் ஹெல்ப்ஸ் டு ரீஜெனரேட் பார்ட்ஸ் ரிமூவ்டு பை கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ். ஒரு புல்வெளி இருக்கிறது, அதில் ஆடு மாடுலாம் அதில் மேஞ்சின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. ஹெர்பிவோர்னால் உங்களுக்கு தெரியும், தாவர உண்ணிகள், பிளான்ட் ஈட்டர்ஸ். பிளான்ட்டை யார் சாப்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெர்பிவோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஹெர்பிவோர் ஆடு மாடுலாம் என்ன பண்ணும்? புல்லை மேய்ஞ்சிடும். மேய்ஞ்சதுக்கப்புறம் அந்த திருப்பி அங்கே முளைச்சி வரணும் பார்த்தியோன்னோ, புதிதாக பிரான்ச்சஸ் நிறையா வரத்துக்கு எது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா இந்த இன்டர்காலரி மெரிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடையாக்கு திசுவானது பயனுள்ளதாக இருக்கும். பிரைமரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முதலாம் நிலை மெரிஸ்டம். இப்போ நம்ம பார்த்த ஏபிக்கல் மெரிஸ்டத்தையும், நுனியாக்கு திசு, இன்டர்காலரி மெரிஸ்டம் இடையாக்கு திசு, இவங்க 2 பேரையும் பிரைமரி மெரிஸ்டம், முதலாம் நிலை ஆக்கு திசு என்று அழைப்பார்கள். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் எடுத்துட்டோம்னா, மோனோகாட்டில் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒருவித்தலை தாவரங்களிலே திஸ் இன்டர்காலரி மெரிஸ்டம் இடையாக்கு திசு எங்கே இருக்கும்னா லீஃபோட பேஸில் இருக்கும், இலையின் அடிப்பகுதியில் காணப்படும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லீஃப் ஷீத் ஃபார்மேஷன். ஒருவித்தலை தாவரங்களில் இலை உறை உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். வாழை மரத்தில் பட்ட மாதிரி இருக்கு பாருங்களே, அந்த லீஃப் ஷீத்னு சொல்லுவோம். அதற்கு காரணமாகவும் இந்த இன்டர்காலரி மெரிஸ்டம் இருக்கும். இன்டர்னோட் எலாங்கேஷன், கணுவிடை பகுதியின் நீட்சிக்கு காரணமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இன்டர்காலரி மெரிஸ்டம் நோடில் இருக்கும், கணுவிடை பகுதி. நோடில் இருக்கும்,
கணுப்பகுதி, இன்டர்னோட் கணுவடை பகுதி, லீஃப் பேசஸ் ஒருவித்தலை தாவரங்களின் இலையடி பகுதியில் காணப்படும். ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்னோட் எலாங்கேஷன் கணுவடை பகுதியின் நீட்சிக்கு காரணமாக இருக்கும். லீஃப் ஷீத் ஃபார்மேஷன் இன் மோனோகாட் ஒருவித்தலை தாவரங்களில் இலை உறை உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் இதில் வருது லேட்டரல் மெரிஸ்டம், பக்க ஆக்கு திசுன்னு சொல்லுவோம். இந்த பக்க ஆக்கு திசு எந்த இடத்தில் காணப்படும்? லொகேஷன் மெச்சூர் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ், வேர் மற்றும் தண்டின் முதிர்ச்சியடைந்த பகுதியில் காணப்படும். எக்ஸ்பெஷலி லேட்டரல் சைடு பக்கவாட்டு பகுதியிலே காணப்படும். இதோட ரோல் என்ன? ப்ரொடியூஸ் வுட்டி ஆக்சஸ், தண்டின் மையப்பகுதியான கட்டை போன்ற ஒரு பகுதியினை உருவாக்க. வுட்டுன்னு சொல்லுவோம், மரக்கட்டைன்னு சொல்லுவோம். ஒரு மரம் எடுத்துனோம்னா ட்ரீ ட்ரங்க், அடிமரம்னு சொல்லுவோம். அதெல்லாம் உருவாவதற்கு காரணமாக இது இருக்கும். ஆல்சோ கால்டு செகண்டரி மெரிஸ்டம், இவர்களை இரண்டாம் நிலை ஆக்கு திசு என்று அழைப்பார்கள். பிகாஸ் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீசிங் த செகண்டரி டிஷ்யூஸ், இரண்டாம் நிலை திசுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி க்ரோத் இன் பிளான்ஸ், மரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சி. செகண்டரி க்ரோத் இன் பிளான்ஸ், தாவரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இது இருக்கிறது. இதை சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கிறதுனால சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வெசிகுலர் கேம்பியம், கற்றை கேம்பியம், இன்டர்வெசிகுலர் கேம்பியம், கற்றை இடை கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம் அல்லது ஃபெல்லோஜன். இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக வரும். வெசிகுலர் கேம்பியம்னா என்ன? உங்களுக்கு வாஸ்குலர் பண்டில் தெரியும். அதில் xylem-உம் phloem-உம் இருக்கும். ஆர் மேலே xylem இருக்கும், கீழே phloem இருக்கும். அதுக்கு நடுவில் கேம்பியம் இருக்கும். இதுக்கு பேர் வெசிகுலர் கேம்பியம்னு பேர். ரெண்டு வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவில், இது ஒரு வாஸ்குலர் பண்டில் வச்சுக்கோங்க, இது ஒரு வாஸ்குலர் பண்டில் வச்சுக்கோங்க, இது ஒரு வாஸ்குலர் பண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறது வெசிகுலர் கேம்பியம், கற்றை கேம்பியம். ரெண்டு வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் இன்டர்வெசிகுலர் கேம்பியம், கற்றை இடை கேம்பியம்னு பேர். இது எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் ஃபார் லேட்டரல் மெரிஸ்டம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா பிரைமரி பிளான்ட் இருக்கு பாருங்களே, முதலாம் நிலை தாவர உடலம், பிரைமரி பிளான்ட் பாடி ஃபார்மேஷன், அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஏபிக்கல் மெரிஸ்டம். நுனி ஆக்கு திசுவிலிருந்து தான் தாவரத்தின் முதலாம் நிலை உடலமானது உருவாகிறது. அது பிரைமரி growth, முதலாம் நிலை வளர்ச்சி என்று அழைப்பார்கள். அதுலேருந்து அந்த ஏபிக்கல் மெரிஸ்டத்தில் 3 சப்டைப் இருக்கு. ஒன் இஸ் புரோட்டோடர்ம், செகண்ட் இஸ் ப்ரோகேம்பியம் அண்ட் தேர்ட் இஸ் கிரவுண்ட் மெரிஸ்டம், தல ஆக்கு திசு. ஃபர்ஸ்ட் புரோட்டோடர்ம்னு ஒன்று இருக்கு பாருங்களே, அதுலேருந்து தான் டெர்மல் டிஷ்யூ, த எபிடெர்மல் டிஷ்யூ, புறத்தோல் திசுவானது அதிலிருந்து தான் உருவாகும். ப்ரோகேம்பியம், ப்ரோகேம்பியத்திலேருந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ், பிரைமரி வாஸ்குலர் டிஷ்யூஸ், முதலாம் நிலை வாஸ்குலர் திசுக்களாகிய பிரைமரி xylem, முதலாம் நிலை xylem-உம் அண்ட் பிரைமரி phloem, முதலாம் நிலை phloem-உம் உருவாகும். இந்த கிரவுண்ட் மெரிஸ்டம் தல ஆக்கு திசுவிலிருந்து கிரவுண்ட் டிஷ்யூ, கார்டெக்ஸ், புரணி, எண்டோடெர்மிஸ், அகத்தோல், பெரிசைக்கிள் அண்ட் த பித், இது எல்லாம் இந்த கிரவுண்ட் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகும். கிரவுண்ட் டிஷ்யூ மீன்ஸ் கிரவுண்ட் மெரிஸ்டத்துலேருந்து ஃபார்ம் ஆகும். இது ஏபிக்கல் மெரிஸ்டத்தோட சப்டைப். அப்போ மெரிஸ்டம் 3 டைப் என்ன? ஏபிக்கல், இன்டர்கேலரி, லேட்டரல். நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்க ஆக்கு திசு. அதுக்கப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? நுனியாக்கு திசுவில் 3 டைப் இருக்கா? புரோட்டோடர்ம், ப்ரோகேம்பியம் அண்ட் கிரவுண்ட் மெரிஸ்டம். புரோட்டோடர்ம், ப்ரோகேம்பியம் அண்ட் தல ஆக்கு திசு. ஓகே, இது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவோட இன்ட்ரடக்ஷன். இது ரிலேட்டடாக நம்மளுக்கு போட்டித் தேர்வுகளில் எந்த விதமான வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன என்பதை பார்ப்போமா? ஆர் யூ ரெடி? ஓகே தங்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகும். விச் மெரிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் கிரித்? கிரித்னா அகலவாட்டில், பக்கவாட்டில் அதிகரித்தல்னு பேர். இப்படி சத்தியமூர்த்தி குண்டாயிண்டே போனான்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி போகிறதுக்கு இன்க்ரீஸ் இன் கிரித்னு பேர். அதுக்கு காரணமாக பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆக்கு திசு எது? கேள்வியை பார்த்தவொடனே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். லேட்டரல் மெரிஸ்டம், பக்க ஆக்கு திசு என்பது தான் இதற்கு காரணமாக இருக்கும். அதுக்கு யார் பக்க ஆக்கு திசு? ஒன் இஸ் வாஸ்குலர் கேம்பியம், வாஸ்குலர் கேம்பியம். செகண்ட் இஸ் கார்க் கேம்பியம் ஆர் ஃபெல்லோஜன். இதுதான் உங்களுக்கு அதற்கு காரணமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும், பக்கவாட்டு வளர்ச்சி. இன்டர்கேலரி மெரிஸ்டம், இடையாக்கு திசு, ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்னோட் எலாங்கேஷன், கணுவிடை பகுதியின் நீட்சிக்கு காரணமாக இருக்கும்.
பிரைமரி மெரிஸ்டம் முதலாம் நிலை மெரிஸ்டம்னு யாரை சொல்லுவோம்? ஏபிக்கல் மெரிஸ்டத்தையும் இன்டர்காலரி மெரிஸ்டத்தையும் முதலாம் நிலை மெரிஸ்டம்னு சொல்லுவோம். ஏபிக்கல் மெரிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் elongation of root and stem in its longitudinal axis. வேர் மற்றும் தண்டின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது தான் நுனியாக்க திசு என்பதும் உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் லேட்டரல் மெரிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கார்க் கேம்பியம் அண்ட் வாஸ்குலர் கேம்பியம் ஆர். கார்க் கேம்பியமும் வாஸ்குலர் கேம்பியமும் என்னன்னு கேட்டிருக்கா. பார்ட்ஸ் ஆஃப் செகண்டரி xylem அண்ட் செகண்டரி phloem தப்பு. இரண்டாம் நிலை xylem மற்றும் இரண்டாம் நிலை phloemத்தின் ஒரு பாகமாகும், தவறு. பார்ட்ஸ் ஆஃப் பெரிசைக்கிள், பெரிசைக்கிளின் ஒரு பாகம் என்பது தவறு. லேட்டரல் மெரிஸ்டம் பக்க ஆக்கு திசு என்பது சரி. ஏபிக்கல் மெரிஸ்டம் நுனி ஆக்கு திசு என்பது தவறு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஏற்கனவே படிச்சது. இந்த வார்த்தை மட்டும் புதுசாக பார்க்குறேன், அனாட்டமியில் படிப்பீங்க. பெரிசைக்கிள். outermost layer of the steel is said to be pericycle. ஸ்டீலின் வெளிப்புற அடுக்கினை தாம் நாம் பெரிசைக்கிள் என்று அழைக்கிறோம். It is made up of parenchyma. இது parenchyma செல்களினால் ஆனது. From the pericycle the branch roots are formed, the lateral roots are formed, so their origin is said to be endogenous. இது எங்கே படிச்சிருப்பீங்கன்னா வேரில் படிச்சிருப்பீங்க. ஆணிவேர் தொகுப்பு எடுத்துட்டோன்னா அதில் நடுவில் இருக்கிறதுக்கு டேப் ரூட்டில் பிரைமரி ரூட்னு சொல்லுவாங்க, முதலாம் நிலை வேர். அதில் வரக்கூடிய இந்த இரண்டாம் நிலை வேர், மூன்றாம் நிலை வேர், இந்த பக்கவாட்டு வேர்லாம் இருக்குது பற்றி ஒன்றும், அது அனைத்தும் இந்த பெரிசைக்கிள்லேருந்து தான் வரும். ஸோ த பிரான்ச் ரூட்ஸ் பக்கவாட்டு வேர்கள் ஆர் ஆல் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த பெரிசைக்கிள். அனைவரும் பெரிசைக்கிளிலிருந்து தோன்றுவார்கள். ஸோ தர் ஆரிஜின் இஸ் செட் டு பி எண்டோஜீனஸ். அவற்றை அகத்தோன்றிகள் என்று அழைப்பார்கள்னு படிச்சிருப்பீங்க. அப்போ பெரிசைக்கிளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. Next question for you. Which of the following cells show totipotency? கீழ்வரும் செல்களில் எந்த செல்களில் சர்வ வல்லமை காணப்படும்? இந்த டேர்மை டிஷ்யூ கல்ச்சரில் படிச்சிருப்பேன். The ability of the cell to produce the entire organism is said to be totipotency. ஒவ்வொரு செல்லின் உட்புறத்தையும் ஒரு முழு தாவரத்தையும் உருவாக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆற்றலானது காணப்படுகிறது. அதற்குத்தான் சர்வ வல்லமை என்று பெயர். இங்கே இருக்கிறத எதுக்கு டோட்டிபொட்டன்சி இருக்கும்? சீவ் டியூபுக்கு டோட்டிபொட்டன்சி கிடையாது, xylem வெசலுக்கு டோட்டிபொட்டன்சி கிடையாது, கார்க் செல்ஸுக்கு டோட்டிபொட்டன்சி கிடையாது. மெரிஸ்டமேட்டிக் செல் ஆக்கு திசுக்கள் என்பவை தான் தங்களை போன்ற புதிய செல்களை உருவாக்க முடியும். they are in a continuous state of division. எப்போ பாரு பிரிகை அடைந்து கொண்டே இருப்பார்கள். அந்த டோட்டிபொட்டன்சி எபிலிட்டி இதுக்கு தான் உண்டு, பாக்கி யாருக்கும் கிடையாது. சீவ் டியூப்ல எடுத்துட்டேன்னா நியூக்ளியஸே கிடையாது. xylem வெசல்ஸ் எடுத்துட்டோம்னா டெட் செல்ஸில் வந்துடும், இறந்த செல்களில் வந்துடும். கார்க் செல்ஸ் எடுத்துட்டாலும் டெட் செல்ஸில் வரும். ஸோ இது எல்லாத்துலேயும் உனக்கு என்ன இருக்காது? டோட்டிபொட்டன்சி இருக்காது, எபிலிட்டி இருக்காது, புது செல்லை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ சரியான ஆன்சர் என்ன? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆக்கு திசு தான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஆக்சிலரி பட் அண்ட் டெர்மினல் பட் டிரைவ்டு ஃப்ரம் த ஆக்டிவிட்டி ஆஃப். தண்டோட நுனியில் இருந்தால் டெர்மினல் பட், நுனி ஆக்கு திசு, சாரி நுனி மொட்டு. தண்டோட நுனியில் இருந்தால் நுனி மொட்டு. இலை கோணத்தில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோண மொட்டு. இதுக்கு பேர் உங்களை ஃபர்ஸ்ட் சொல்கிறப்ப டெர்மினல் பட் நுனி மொட்டு என்று அழைப்பார்கள். செடி நுனியில் இருக்கிறது. இது ஆக்சலரி பட் கோண மொட்டு என்று அழைப்பார்கள். இது ரெண்டு எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்னு தெரியும். இப்போ தான் டீச் பண்ணேன். ஏபிக்கல் மெரிஸ்டம் நுனி ஆக்கு திசுவிலிருந்து தான் தோன்றும். அப்போ லேட்டரல் மெரிஸ்டத்துலேருந்து தோன்றாது, இன்டர்காலரி மெரிஸ்டத்துலேருந்து தோன்றாது, பேரன்கைமாவிலிருந்து தோன்றாது. அப்போ இதுக்கு சரியான விடை நுனி ஆக்கு திசு. அப்போ பட்டுனா என்ன? மொட்டு என்றால் என்ன? ரூடிமெண்டரி ஷூட், அண்டர் டெவலப்டு ஷூட், வளர்ச்சி குன்றிய தண்டிற்கு மொட்டு என்று பெயர். டெர்மினல் பட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வெர்டிக்கல் க்ரோத் இன் பிளான்ஸ். தாவரங்களின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இந்த நுனிமொட்டானது இருக்கும். ஆக்சலரி பட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேட்டரல் க்ரோத் இன் பிளான்ஸ். தாவரங்களின் பக்கவாட்டு வளர்ச்சி, அதாவது கிளைகள் உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பது இந்த ஆக்சலரி பட்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கும். Next question for you, question number 5. The apical meristem of the root is present. Wherein நுனியாக்கு திசு இங்கு காணப்படும் அப்படின்னு பொதுவாக கேட்டிருக்கா. கேட்டுட்டு only in radicle, முளை குருத்தில் மட்டுமே காணப்படும். தப்பு. only in taproot, ஆணிவேர் தொகுப்பில் மட்டுமே காணப்படும். தப்பு. only in adventitious root, வேற்றிட வேர்களில் மட்டுமே காணப்படும். தப்பு. in all the roots, எந்த ரூட் எடுத்துட்டாலும் ரூட்டோட முனைப்பகுதியில் என்ன இருக்கும்? ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும், நுனியாக்கு திசு. ஷூட்டோட நுனியில் என்ன இருக்கும்? அப்போ ரேடிக்கலில் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேப் ரூட்டில் தான் மட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அட்வென்டீஷியஸ் வேற்றிட வேர்களில் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எதுலேயும் இருக்கும்,
எல்லா ரூட்டோட டிப்லேயும் என்ன இருக்கும்? ஏபிக்கல் மெரிஸ்டம் நுனி ஆக்கு திசுவானது காணப்படும். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கொஸ்டின் நம்பர் 6. The length of different internodes in a culm of sugarcane is variable because first sugarcaneலாம் உனக்கு தெரியும் கரும்புல பார்த்தால இது மாதிரி கணுவா இருக்கும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கா? the length of different internodes. இதுக்கு பேர் நோடுன்னு பேர், கணு என்று பெயர். இதுக்கு என்ன பேர்? இன்டர்நோடு, கணுவிடை பகுதி என்று பெயர். ஒரு கரும்போட தண்டு இருக்கிறது, ஸ்டெம். அந்த ஸ்டெம்ல நிறைய கணுப்பகுதியும் கணுவிடை பகுதியும் காணப்படுகிறது. the length of different internodes, நிறையா கணுவிடை பகுதி இருக்கு. ஒவ்வொரு கணுவிடை பகுதியின் நீளமும் வேறுபடுகிறது. ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னொன்று குட்டியாக இருக்குது, இன்னொன்று மீடியமாக இருக்குது. இந்த கணுவிடை பகுதியோட லென்த்தில் நீளத்தில் பலவிதமான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இதுக்கு காரணம் என்ன? why this variation in the sugarcane stem? கரும்போட இன்டர்னோடு நீளத்தில், உயரத்தில், ஹைட்டில் வித்தியாசம் வருவதற்கு காரணமாக இருப்பது என்ன? First is size of leaf lamina at the node below each internode. இங்கே கொடுத்துருக்கிறது size of leaf lamina, இலைத்தாள் இருக்கு பாருங்களே, அதுக்கு தான் leaf blade or lamina பேர். அது வித்தியாசப்படும். at the node, கணுவிடை பகுதியில் தான் அது இருக்கும். below each internode. அப்போ இதுக்கு காரணமாக என்ன சொல்லியிருக்கா? லீஃப் லேமினா இருக்கு பாருங்களே, லீஃப் பிளேட் இஸ் செட் டு பி லேமினா, இலைத்தாள். இதுதான் இலைத்தாள்னு சொல்லுவோம். கரும்பு பொறுத்தவரை இது மாதிரி தான் இலைத்தாள் இருக்கும். உங்களுக்கு தெரியும் parallel venation, இணைப்போக்கு நரம்பமைவானது காணப்படும். சைஸ் ஆஃப் த லீஃப் லேமினா அட் த நோடு, இந்த கணுப்பகுதியில் காணப்படுகின்ற இலைத்தாளின் இதுவும், அது மாதிரி இன்டர்நோடுக்கு கீழே இருக்க இலைத்தாளும் வித்தியாசப்படுதல்னு சொல்லியிருக்கா. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இன்டர்கேலரி மெரிஸ்டம், இடை ஆக்கு திசு. உங்களுக்கே தெரியும் இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் இடையாக்கு திசு தான். எதற்கு காரணம்? இன்டர்கேலரி மெரிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டர்னோட் எலாங்கேஷன் அண்ட் லீஃப் ஷீத் ஃபார்மேஷன் இன் மொனோகாட். இந்த இடையாக்கு திசுவானது தான் கணுவிடை பகுதியின் நீட்சிக்கு காரணமாக இருக்கும், உருவத்தலை தாவரங்களில் இலை உரை உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும்னு படிச்சிருக்கேன். அப்போ இந்த இன்டர்னோடில் வித்தியாசம் வரத்துக்கு காரணமாக எது இருக்க முடியும்? இன்டர்கேலரி மெரிஸ்டம் மட்டும்தான் இருக்க முடியும். ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம், தண்டு நுனியாக்கு திசு காரணம் இல்லை. பொசிஷன் ஆஃப் ஆக்சலரி பெட், கோணமுட்டு எங்கு இருக்கிறதோ அதன் இருப்பிடத்தை பொறுத்து, இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. அப்போ சரியான விடை கணுவிடை பகுதி ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு காரணம் இன்டர்கேலரி மெரிஸ்டம் தானே தவிர லீஃப் பேஸுக்கோ நோடுக்கோ இன்டர்னோடுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. ஓகே. கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 ஃபார் யூ. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ லேட்டரல் மெரிஸ்டம்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பக்க ஆக்கு திசு இல்லை? லேட்டரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்க ஆக்கு திசுன்னு பேர். இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் என்பது பக்க ஆக்கு திசு, இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம் என்பது பக்க ஆக்கு திசு. என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம், இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம்னா வாஸ்குலர் பண்டில் இருக்கு பாருங்களே, அது உள்ள இருக்கிறது இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம்னு பேர். ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கு நடுவில் இருக்கு பாருங்களே, அதுக்கு இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம்னு பேர். இது கற்றை கேம்பியம், இது கற்றை இடை கேம்பியம். இது என்ன வரும்னா இந்த இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம், கற்றை இடை கேம்பியம் என்பது லேட்டரல் மெரிஸ்டம் பக்க ஆக்கு திசுவாகும். இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம், இந்த வாஸ்குலர் பண்டல் உள்ள இருக்க கேம்பியமும் பக்க ஆக்கு திசுவாகும். ஃபெல்லோஜன் என்பதும் பக்க ஆக்கு திசுவாகும், லேட்டரல் மெரிஸ்டம். அப்போ இதுக்கு சரியான விடை எது? இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்கான்னா இஸ் நாட், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பக்க ஆக்கு திசு இல்லை? இன்டர்கேலரி மெரிஸ்டம் இடை ஆக்கு திசு என்பது பக்க ஆக்கு திசு இல்லை. அப்போ இது மூணும் எதுக்கு எக்ஸாம்பிளாக வரும்? லேட்டரல் மெரிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளாக வரும். இது மட்டும் அதுக்கு எக்ஸாம்பிளாக வராது. ஓகே குட்டீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Regeneration of damaged growing grass following grazing is largely due to. ஒரு வீட்டில் புல்வெளி, புல் அழகாக வளர்த்துருக்கீங்க. அதில் என்ன ஆகுது? ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ஞ்சுடுறது. மேய்ஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த புதுசாக அந்த புல்வெளி திருப்பி வளர்ந்துடும். அதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? அப்போது ஒரு இடத்துல கிராஸ்லேண்ட் மாதிரி இருக்க ஒரு வீட்டில் நிறையா கிராஸஸ் வச்சுருக்கேன். அதை கிராசிங் அனிமல்ஸ், ஹெர்பிவோர்ஸ் வந்து மேய்ஞ்சுடுறாங்க. மேய்ஞ்சதுக்கு மக்கள் அப்புறம் ரீஜெனரேட் ஆகி புதுசாக அங்கே புல் தோன்று வருகிறது. அந்த புல் புதிதாக தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது, கேள்வியை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், இன்டர்கேலரி மெரிஸ்டம் இடையாக்கு திசு தான் அதற்கு காரணமாக இருக்கும்.
லேட்டரல் மெரிஸ்டம் இல்லை, பக்காக்கு திசு இல்லை, ஏபிக்கல் மெரிஸ்டம் நுனியாக்கு திசு இல்லை, செகண்டரி மெரிஸ்டமும் கிடையாது. அப்போ இதுதான் சரியான ஆன்சர் என்பது உங்களுக்கு தெரியும். கேள்வியை படித்தோன்னே யூ அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. மூவிங் கிராஸ் லான் ஃபெசிலிட்டேட்ஸ் பெட்டர் மெயின்டெனன்ஸ் பிகாஸ். ஒரு வீட்டில் பெருசாக புல்வெளி வச்சுருக்கீங்க. அதை என்ன பண்ணுவான்னா சரி பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் மாதிரி வெட்டின்னு அதை ட்ரிம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ட்ரிம்மிங் மிஷினை வச்சுட்டு அந்த மிஷினை வச்சு ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்களேன். அந்த புல்வெளியில் உள்ள பொருட்களை வெட்டுவது சிறந்த பராமரிப்பு உக்தி. அது மாதிரி அடிக்கடி வெட்டுறது தான் நல்லது. மிகச்சிறந்த பராமரிப்பு உக்தியாக ஏன் கருதப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ரீசன் கொடுத்துருக்கான். ஊண்டிங் ஸ்டிமுலேட்ஸ் ரீஜெனரேஷன். புல்கரிலே ஏதாவது அவ்வாறு வெட்டும் பொழுது காயம் ஏற்பட்டால் புதிதாக புற்கள் தோன்றுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ரிமூவல் ஆஃப் ஏபிக்கல் டாமினன்ஸ் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆஃப் இன்டர்காலரி மெரிஸ்டம். ஏபிக்கல் டாமினன்ஸ் ரெப்ரசன்ட் முனை ஆதிக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாள். இந்த டேர்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒரு செடி எடுத்துட்டு எல்லாம் மேலே இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஷூட் டிப் இருக்கும். இந்த இடத்துல ஏபிக்கல் பட் இருக்கும். சைடில் பார்த்துட்டேன்னா ஆக்சலரி பட் இருக்கும், கோணம் ஒட்டு காணப்படும். வாட் இஸ் ஏபிக்கல் டாமினன்ஸ்? The stunted growth of the lateral buds when compared to the apical bud is said to be apical dominance. பக்கமொட்டுக்கள் எப்பொழுதும் நுனிமொட்டை விட வளர்ச்சி குன்றி காணப்படும். இதற்கு நுனி ஆதிக்கம் அல்லது முனை ஆதிக்கம் என்ற பெயர். ரீசன் உங்களுக்கு ஹார்மோன்ஸில் படிச்சிருப்பேன். The hormone auxin present in the shoot tip inhibit the growth of lateral buds. தண்டின் முனைப்பகுதியிலே காணப்படுகின்ற ஹார்மோன் ஆக்சினானது பக்கமொட்டுக்களின் வளர்ச்சியினை தடை செய்கிறது. அதனால் அது முனையாதிக்கம்னு சொல்லுவோம். நம்ம அது மாதிரி ஒரு புல்வெளியை மூவிங், அதாவது லான் இருக்குது, அது மாதிரி புல்வெளியில் நம்ம அது மேலே இருக்கக்கூடிய டாப் எல்லாத்தையும் மிஷினை வச்சு எடுக்கிறப்ப ஏபிக்கல் பட் எல்லாம் கட் ஆகிடும், நுனிமொட்டானது நீக்கப்படும். அப்போ பக்கமொட்டுக்கள்லாம் சூப்பராக வளரும். அது வளர்வதன் காரணமாகத்தான் இந்த ரீஜெனரேஷன் ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தடாலஜியை பெஸ்ட் மெத்தடாலஜி, அந்த லானை சரியாக பராமரிப்பதற்கு உதவுகிறதுக்கு இதுதான் காரணம். அப்போ இந்த முனை ஆதிக்கம், ஏபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னா முனை ஆதிக்கம்னு பேர். அந்த முனை ஆதிக்கம்னா அந்த இடத்துல ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். இதை கட்டுப்படுத்தக்கூடிய யாருன்னு மறந்துடாதீங்க, ஹார்மோன் ஆக்சின் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை வெட்டியாச்சுன்னா சைடில் இருக்கிறது எல்லாம் நல்லா வளரும். இங்கே இன்டர்காலரி மெரிஸ்டம் வளருங்கிறது எக்ஸாம்பிள். ரிமூவல் ஆஃப் ஏபிக்கல் டாமினன்ஸ். இங்கு முனை ஆதிக்கம் மட்டும் நீக்கப்படுகிறது. இது இன்கம்ப்ளீட், அதனால பர்ஃபெக்டாக அதுதான் ஆன்சராக இருக்கும். இதுவும் ஆன்சர் இல்லை. ரிமூவல் ஆஃப் ஏபிக்கல் டாமினன்ஸ் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் லேட்டரல் மெரிஸ்டம். முனை ஆதிக்கமானது நுனி ஆதிக்கமானது நீக்கப்பட்டு பக்க ஆக்கு திசு வளரும்னு சொல்லியிருக்கா. இது தப்பாக போயிடும். இது ரைட்டு, இது தப்பாக போயிடும். அப்போ பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ரிமூவல் ஆஃப் ஏபிக்கல் டாமினன்ஸ். முனையாதிக்கமானது நீக்கப்படுகிறது. ஸ்டிமுலேஷன் ஆஃப் இன்டர்காலரி மெரிஸ்டம். இடையாக்கு திசுவானது தூண்டப்படுவதன் காரணமாக அது மெயின்டைன் ஆகுது கிராஸ் லான் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. மோனோகாட் லீவ்ஸ் பொசஸஸ். ஒரு வித்தலை தாவர இலைகளில் காணப்படுவது. நம்பர் 1 ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனி ஆக்கு திசு கிடையாது. இன்டர்காலரி மெரிஸ்டம், வார்த்தையை பாருங்க, மோனோகாட் லீஃப், தாவரம்னு கேட்கல, ஒரு வித்தலை தாவரம் அல்ல, ஒரு வித்தலை தாவர இலையில் காணப்படுவது. ஃபர்ஸ்ட் ஏபிக்கல் மெரிஸ்டம் இல்லை, இன்டர்காலரி மெரிஸ்டம் காணப்படும், லேட்டரல் மெரிஸ்டம் இல்லை, பிரைமரி மெரிஸ்டமும் இல்லை. பிரைமரி மெரிஸ்டம்னா என்ன வரும்னா இதுவும் வரும், இதுவும் வரும். அப்போ மோனோகாட் இலையில காணப்படுகின்ற மெரிஸ்டம்னா எங்கே இருக்கும்? இன் மோனோகாட் the lateral meristem located in the leaf bases. ஒரு வித்தலை தாவரங்களின் இலை அடிப்பகுதியிலே இந்த ஆக்கு திசு காணப்படும், இடையாக்கு திசு. It is responsible for leaf sheath formation. இந்த தாவரங்களிலே இலை உறை உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். In monocot, the leaf base is modified into leaf sheath. ஒரு வித்தலை தாவரங்களிலே இலை அடிப்பகுதியானது இலை உறையாக மாறி இருக்கும். அதற்கு காரணமாக இருப்பது இந்த இன்டர்காலரி மெரிஸ்டம். ஓகே குழந்தைகளா, இந்த இன்ட்ரோடக்டரி பார்ட் மெரிஸ்டம் ரிலேட்டடாக நம்ம தரவாக படிச்சுட்டோம்னா போட்டித் தேர்வுகளை எந்த விதமான கேள்வி கேட்டாலும் நம்மளால் மிகச் சிறப்பாக பதிலளிக்க முடியும். ஸோ படம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. 1 or 2 times ரிவைஸ் பண்ணி பார்த்தேன்னா எந்த கொஷின் கேட்டாலும் எக்ஸலண்ட்டாக உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.